மாரி செல்வராஜ் இயக்கத்துல 2024 கடந்த வருடம் வெளியான திரைப்படம் தான் பாழை. அந்த படத்திற்கு மக்கள் மத்தியில நல்ல விமர்சனமுமே கிடைச்சது. அதுல நடித்தவங்களுக்குமே நல்ல பாராட்டு கிடைச்சது. அந்த படத்தை தொடர்ந்து மாரி செல்வராஜ், துரு விக்ரம் அவர்களை வைத்து இயக்கியுள்ள படம் தான் பைசன். இதுல அனுபமா பரமேஸ்வரன், லால், ரெஜிஷா விஜயன், பசுபதி, கலையரசன் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸுமே நடிச்சிருக்காங்க. வர அக்டோபர் 17ஆம் தேதி, அதாவது இன்று இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்துள்ள இந்த படம் பாத்தீங்கன்னா அர்ஜுனா விருது வென்ற தூத்துக்குடியை சேர்ந்த கபடி வீரரான மனதி கணேசன் வாழ்க்கைய அடிப்படையாக வச்சு உருவாக்கி இருக்காங்களா. பாக்ஸ் ஆபீஸ்ல எவ்வளவு வசூலிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில படத்துடைய ப்ரீ புக்கிங் மட்டுமே கிட்டத்தட்ட 80ல இருந்து 90 லட்சம் வரை வசூலாகி இருந்தது. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையுமே வந்திருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா படத்துடைய முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பலருமே இந்த படத்தை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. பல இயக்குனர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு வேற லெவல்ல ரெஸ்பான்ஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவங்க இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்திருக்காங்களா. பார்த்தது மட்டுமல்லாமல் துரு விக்ரம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி படக்குழுவை உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு சில வார்த்தைகளுக்குமே ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ சங்கீதா விஜய் அவங்க தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற அனைத்து படங்களுடைய FDFS காட்சிகளையுமே தவறாமல் பார்த்துவிட்டு இப்படி வளரும் கலைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது அவங்களுக்கு வாடிக்கையான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.